வீட்டுக்கு வந்த ஒரு ஆளு இங்க மொத்த விஷயத்தை சொல்லி அதிர வைக்கிறது மட்டும் இல்லாம அண்ணாமலை கிட்ட இங்க அதாரிட்டி சைனையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதனால முத்து ரொம்ப கோவப்படும் போதுதான் அங்க மனோஜ் சொல்றாங்க, சொத்துல பாதியை பிரிச்சு கொடுத்துட்டா நான் எதுக்கு என்ன செய்ய போறேன், நிச்சயமா இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து கோவத்துல அடிக்க போக விஜயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அண்ணாமலைய இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுனால இங்க நிக்கிற முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது மனோஜ் மேல. மனோஜ் வந்துட்டு சீக்கிரமா சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜ் நகர்ந்து போக, என்னப்பா இவன் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு முத்து பேச வரும்போதே அண்ணாமலை தடுத்து நிறுத்தி, வேணாம் முத்து, இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கக்கூடாது, சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல உடனே அங்க நிக்கிற விஜயாவுக்கு இன்னும் அதிகமான கோபம் வருது. தனியா இருக்க அந்த மனோஜை போய் பார்க்க விஜயா ரூம்க்கு போறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடும் போது, என்ன நினைச்சிட்டு இருக்கடா மனசுல, இந்த சொத்தை பிரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன என்னம்மா இந்த சொத்தை முழுக்க வேற யார் எடுத்துக்க போறான், எங்க 3 பேருக்கும் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் எங்க விஜயா எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா, 30 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் தானடா இந்த ஷோரூம் ஆரம்பிச்சேன், இப்போ என்னடானா இந்த சொத்துல பாதியை கேட்குறேன், சொல்ல போனா இதுல பாதி கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா மனோஜ் வந்துட்டு விஜயாவை பார்த்து சொல்ல, இங்கே பார், சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறத பத்தியும் இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசினேன் அப்புறம் என் பையனை கூட பார்க்க மாட்டேன்னு இங்க விஜயா கோவமா திட்டிட்டு வெளியே போக, என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்னு அம்மாவும் சேர்ந்து என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு மனோஜ் ரோஹிணியை பார்த்து சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கூடவே ரோஹிணியும். அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டில் இருக்க மனோஜ் வந்துட்டு இங்கே ஷோரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் யாருடைய மனசும் சரியில்லை. முத்துவும் ஹல்ல வந்து உட்காந்துருக்காங்க. ரோஹிணி மனோஜ் 2 பேருமே வெளியே போனதுக்கு பிறகு முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் இந்த முடிவெல்லாம் அப்பா இவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். சரி நான் வெளியே போயிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்லி கிளம்பவும் செய்கிறாங்க. முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்க விஜயாவும் அவன் அண்ணாமலையும் ரொம்ப கவலையாக இருக்கு. இப்போ எதுக்குங்க சொத்தெல்லாம் பறிக்கணும்னு அண்ணாமலை கிட்ட திரும்ப விஜயா அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து முத்து அப்புறம் மனோஜ் ரோஹிணி எல்லாமே வீட்டுக்கு திரும்பி வர, என்னப்பா நான் சொன்னது நினச்சி ஏதாவது முடிவு எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிறேன், சொத்தை எல்லாம் அப்பா பிரிக்க மாட்டார், பிரிக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அங்க நிக்கிற முத்து சொல்ல, என்ன நீ ஏன் எல்லா சொத்தையும் நீ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்போ உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டா மொத்த சொத்து உனக்கே கிடைச்சிருன்ற சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கப்பா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்னுடைய பிசினஸ்க்காக நான் கடன் வாங்கியிருக்கேன், கடனை அடைக்க வேற வழி இல்லை, அப்பாவும் இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் உன் கடனை நீ தாண்டா அடைக்கணும், ஏற்கனவே அப்பாவுடைய 30 லட்சத்தை எடுத்துட்டு உடனே இப்ப திரும்ப 30 லட்சத்தை வெளியே கடன் வாங்கிட்டு இதுக்கு காரணம் அப்பாதான்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா இப்ப ஏதோ 40 லட்சம் ரூபாயில எனக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்க போது, நான் அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்திருக்குன்னு சொன்னேன், ஏன் அந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்தா ஆகாதா என்ன அப்படின்னு சொல்ல, அது என் பிஸ்னஸ்க்காக என்னுடைய டெவலப்மெண்ட்காக நான் வாங்கின பணம், நிச்சயமாக அதில் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு வந்துட்டு ரொம்ப கோபம் வருது. பார்த்தீங்களாப்பா எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணாலும் அவன் புத்தி எப்படி போகுது பார்த்தீங்களா, திரும்பவும் இந்த வீட்டை வித்தாவது பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறான். ஏன் இந்த வீட்டில் எனக்கோ ரவிக்கோ மற்றவங்க யாருக்குமே உரிமை கிடையாதா, கடைசி காலத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்புன்னா அது இந்த வீடு மட்டும்தான், அதையும் உனக்காக எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இவங்களை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு வாயடைச்சு போய் நின்னாலும் ரோஹிணி வந்துட்டு, இல்லை அதை வந்து நாங்கள் மொத்தமாக கேட்கலையேன்னு எங்கள் ரோஹிணி சொல்ல, மீனா பார்த்து ரோஹிணியை முறைக்கவும் செய்ய, மொத்தமாக கேட்கலனாலும் கேட்குற விதமே தப்பு தானங்க, அதுவும் இல்லாமல் இது மாமா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது, இதை கொடுக்கணுமா வேண்டாமான்றதை அவர் தான் முடிவு பண்ணணும், இதை ரவிக்கோ இல்லை இவருக்கோ கொடுத்தாலும் அது அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு, இதை இவரே வந்து வாயை திறந்து கேட்கும்போது அதை கொடுக்கறதுக்கான உரிமையை பற்றி மாமா யோசிக்கணும்ல, கொஞ்சம் அதுக்கு கூட டைம் கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு சொத்தை பிரித்து தர சொல்லி இப்படி விடாப்பிடியாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மீனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கே தெரிய வரும்னு முத்து சொல்றாங்க. இங்கே அதுக்குள்ள வக்கீல எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அண்ணாமலை அவர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் அதெல்லாம் ஏற்பாடு பண்ண மனோஜ் ரோஹிணி முகத்தில் ஒரே சந்தோஷமா இருக்கு. வக்கீலும் வந்துடுறாங்க. ஆனால் முத்துவுக்கு மட்டும் இதில் விருப்பமே இல்லை. அப்பா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்னு சொல்லி கேட்க, அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு சில பேர் வந்து வீட்டுக்கு சைன்லாம் கேட்டாங்க இல்லையா, அந்த ஆட்களை தான் இங்கே பிடிச்சிட்டு வராங்க. ஏய் என்னடா முத்து இவர் எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, அடித்து அடி தாங்காமல் முகமெல்லாம் ரத்தமாக இருக்குது, டே முத்து இவனை அடிச்சியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா இவன் பண்ண வேலைக்கு அடிக்காமல் பின்ன இவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா இவன் ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னு சொல்ல, அதான் அன்னைக்கே தெரியுமே ஏதோ பெரிய ஆஃபீஸர்லாம் சொன்னானே அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல, அதெல்லாம் இந்த ரோஹிணியும் இதோ நிற்கிறானே இந்த மனோஜும் சேர்ந்து செட்டப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னா அண்ணாமலை அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் முத்துவை பார்த்து கேட்க, ஆமாப்பா எங்க சொத்து முழுக்க எனக்கோ இல்லை ரவிக்கோ பிரித்து எழுதி கொடுத்துருவீங்க, 30 லட்சத்தை எடுத்துட்டு ஓடுனதை காரணம் காட்டி எங்க நீங்கள் இந்த மாதிரி சொத்தை பிரிச்சிங்கன்னா அவனுக்கு கொடுக்காம எங்களுக்கு கொடுத்துருவீங்களோன்னு ஒரு பயம். அதுக்காக தான் இவன் கூட படித்தவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை இந்த மாதிரி கெட்ட போட்டுட்டு வர சொல்லி 30 லட்சம் வெளியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பணம் வாங்கினேன்னு போய் சொல்லி கடைசியில் இங்கே உங்களை கையெழுத்து வாங்க வச்சு இப்போ இந்த அளவுக்கு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இதெல்லாம் இவனும் இந்த பார்லர் அம்மாவும் சேர்ந்து செஞ்ச பிளான் தாப்பா. அன்னைக்கு வெளியே போகும்போதே இவங்க 2 பேரும் போய் அவங்கள மீட் பண்ணதையும் நான் கவனித்தேன், பேசினதையும் கவனித்தேன். நான் கூட இந்த மனோஜை போய் பேசி சமாதானப்படுத்தலான் தான்ப்பா போனேன். அப்படி போகும்போது தான்ப்பா விஷயமே எனக்கு தெரிஞ்சது, இவன் சாதாரண ஃப்ராடு இல்லை, ஃப்ராடுக்கும் மேலே பெரிய ஆள். இவனெல்லாம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் விட்டு வைக்கவே கூடாதுப்பா அப்படின்னு அடிக்கிறதுக்காக போகவும் செய்கிறாங்க. மனோஜ் அப்படி பயந்த மாதிரி நிற்க, ஏன் பார்லரம்மா இவன் செய்கிற தப்புக்கெல்லாம் கூட நிற்கிறே, உனக்கு வெக்கமா இல்லை? இந்த குடும்பத்துக்காக நீ என்னதான் செஞ்சுருக்க? இந்த சொல்லப்போனால் வாழ்க்கை முழுக்க என்ன பொய் சொல்லணுமோ அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்க. அதை தவிர்த்து உன்னால் இந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்ததில்லை. முக்கியமாக நீ எங்கேருந்து வந்தேன்னு கூட இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காம நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சா நீ இவனை தூண்டி விட்டு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் முத்து ரொம்ப கோவத்தில் மனோஜ் ரோஹிணி 2 பேர்கிட்டையும் கோவத்தை காட்ட, அண்ணாமலை போதும் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இவன் சொத்தை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணானோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அண்ணாமலை சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயாவும் இங்கே பக்கத்தில் வராங்க. ஏண்டா இப்படி பண்ணன்னு சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்கே இந்த சொத்து முழுக்க இந்த முத்துவும் மீனாவும் வாங்கிடுவாங்க, அபகரிச்சிடுவாங்கன்னு பயந்து தானே செஞ்சேன். மற்றபடி நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லும்போது மனோஜ் கன்னத்தில் பல்லான்னு ஒரு அறையை விடுறாங்க. என்னடி இதெல்லாம் உன்னோட திட்டம் தானான்னு சொல்ல, ஐயோ இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சத்தம் போட, அங்கே நின்றுட்டு இருக்க மீனா ரோஹிணியை பார்த்து மறைக்கிறாங்க. என்ன ரோஹிணி, உங்களுடைய எண்ணம் எல்லாம் இன்னைக்கு தானே முழுசாக தெரிய வருது. அப்போது எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்களும் நடிச்சிருக்கீங்கல்ல? அன்னைக்கு வந்தவர்கிட்ட பயந்த மாதிரியும் சொத்தை கேட்டு பிரித்து நின்று இங்கே சண்டை போட்டது, அப்புறம் பயந்த மாதிரி அழுதது எல்லாமே நடிப்பான். ஆமாம், உங்களுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நடிக்கிறது என்ன சாதாரண வேலையா? அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போகிறவங்களாச்சே அப்படின்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறீங்க? நாங்கள் ஸ்ருதி கேட்க, ஆமாங்க, ரோஹிணிக்கு நடிக்கிறதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல நடிச்சே சாதிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க தானே இவங்கன்னு சொல்ல, மீனா என்ன மீனா நீ இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, தேவை இருக்கிறதுனால தாங்க பேசுகிறேன். இத்தனை நாளாக இந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஏன் நின்னேன்னு இப்போ எனக்கு ஏன் மேலே கோவம் வருது. முக்கியமாக நான் இந்த ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கல, கிருஷிக்காக யோசிச்சு தான் அமைதியாகவே நின்னுன்னு சொல்ல, மீனா அது வந்து கொஞ்சம் இல்லை மீனா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு எங்கள் தடுத்து நிறுத்த வராங்க இடையில எங்கள் ரோஹிணியும். ஆனால் மீனா வந்துட்டு எங்கள் ரோஹிணியை பார்த்து, போதும் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீ ஏதாவது இங்கே இருக்கவங்க கிட்ட ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. உனக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லு மீனா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அதுக்கு உடனேயே இங்கே ரோஹிணி வந்துட்டு பயந்து போயிட்டு நிற்க, உடனே மீனா விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சொத்து விஷயத்தில் மட்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கலவணித்தனம் பண்ணலை. இந்த பார்லரமாய் இந்த மனோஜுக்கே தெரியாமல் பெரிய ஒரு வேலையை பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா எதுவாக இருந்தாலும் இப்படி குழப்பாமல் நேரடியாக விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல, கிருஷி நீங்கள் நினைக்கிற மாதிரி அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பையன் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ பேசுகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எங்கள் விஜயா கேட்க, இருக்கு அத்தை இருக்கு, சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்வதி ஆண்டி மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டிங்களே, இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஒரு பெரிய ஒரு பழி. ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஒரு பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்கன்றதை நானும் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பார்வதியை பற்றியெல்லாம் இதில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இருக்கு சொல்கிறத மட்டும் கேளுங்கன்னு அங்கே மீனா வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே கிருஷி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லாத பையன் கிடையாது. அப்பா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ அவனுக்கு அம்மா இருக்குது. அந்த அம்மா வேற யாரும் இல்லை, இந்த ரோஹிணி தான். ரோஹிணி இங்கே பெத்த குழந்தை தான் இந்த கிருஷியோட அம்மா இந்த ரோஹிணி தான். இவங்க பேர் கல்யாணி அப்படின்னு எல்லா உண்மையும் ஒன்று விடாமல் எங்கள் மீனா போட்டு உடைக்க, அத்தனை உண்மையும் தாண்டிய இந்த விஷயம் எல்லார் கண்ணிலையும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது நினச்சி இங்கே ரோஹிணி ஆடி போய் நிற்கிறாங்க. மனோஜ் ஒரு நிமிஷம் ரோஹிணியை திரும்பி பார்க்க, நீ செய்கிற ஒரு பாவம் அது உன்னையே திரும்ப வந்து சேரும்னு சொல்வாங்க. இந்த குடும்பத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும்னு நீ நினச்ச, ஆனால் இந்த விஷயம் எங்கே போய் கொண்டு போய் முடியும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? மனோஜே சொல்லியிருந்தாலும் அது வேண்டான்னு நீ சொல்லியிருந்தா நீ அந்த வீட்டுக்கு குடும்ப பொண்ணா நல்ல பொண்ணா இருந்திருப்பேன்னு நான் நினச்சிருந்திருப்பேன். அவன் செஞ்சதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இப்போ இங்கே வந்து
நிற்கிற பார்த்தியா, அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல அங்கே நின்றுட்டு இருக்க அந்த ஆள் அங்கேருந்து ஓட பார்க்கும்போது இவனையெல்லாம் போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும்னு முத்து வந்துட்டு இந்த மனோஜ் ஏற்பாடு பண்ண அந்த ஆளை வந்துட்டு வெளியே கொண்டு போயிட்டு செல்வத்துக்கிட்ட சொல்லி காரில் உட்கார வைக்கவும் சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் முத்து வந்துட்டு எங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சு அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. மீனா அந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்க, கிருஷிக்காக தாங்க, நானும் கிருஷி உயிரை விட்டுருவோன்னு சொல்லும்போது என்னால் வேற என்ன பண்ண முடியும், கிருஷிக்காக மட்டுமே தான் நான் யோசிச்சு பொறுமை தானே தவிர இந்த ரோஹிணிக்காக கிடையவே கிடையாது. இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னு சொல்லாமலே இந்த விஷயத்தை ஓட்டிடலான்னு நினைப்பு போல, மனோஜை வச்சு பெரிய காரியத்தை சாதிக்கலான்னு ஒரு எண்ணம், இந்த விஷயத்த சொல்லாமலே இந்த வீட்டை விட்டு இந்த சொத்தை பிரித்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு ரோஹிணி இந்த மனோஜை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இப்போ தானே எனக்கே தெரியுதுன்னு சொல்கிறாங்க எங்கள் மீனா உண்மையை சொல்ல மாட்டாங்க. மனோஜை வச்சு நம்ம நைஸாக காரியத்தை சாதிச்சலாம்னு நினச்ச எங்கள் ரோஹிணிக்கு இது பெரிய ஒரு அடியாகவும் இருக்கு. மீனா சொன்ன விஷயத்தை கேட்ட ரோஹிணி அப்படியே ஆடி போய் நிற்க, வீட்டில் இருக்க அத்தனை பேரும் இது உண்மைதானான்ற ஒரு கேள்வியோட பார்க்க, இந்த உண்மைதான், நான் யார் மேலேயும் அனாவசியமாக பதில் சொல்ல, அதாவது பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிருஷியோட பாட்டிகிட்ட கூட கேட்டு பாருங்க, அவங்க உண்மையை சொல்லுவாங்க. அத்தை அப்பே செய்யாத அன்னைக்கு பார்வதி ஆண்டி மேலே பழிய போட்டிங்க, இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சு அதுவும் ஒரு கல்யாணம் பண்ணி மறைச்சது தப்பு இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கதை மறைக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை, ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களை ஏமாற்றணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு தண்டனையாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்குறாங்க. முத்து வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மனோஜ் வந்து ரோஹிணியை வந்து அடிக்க போக மீனாவும் அண்ணாமலையும் தடுத்து நிறுத்துறாங்க. டேய் விட்றா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதோல இருந்தாலோ குழந்தை பெற்றவளா இருந்தாலோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்காதவங்க நாங்கள், கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் இதுக்குமா நினைக்க போகிறோம், இந்த விஷயத்தை நீ முதலே சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் எங்கள் பணத்தாசை பேராசை பிடிச்ச விஜயாவுக்காக நீ இந்த உண்மையை மறைச்சேன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் இத்தனை வருஷமாக நீ மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு. பெத்த பையன் கிட்டே ஏன் அம்மா இறந்து போயிட்டான்னு சொல்லி இந்த வீட்டில் தங்க வச்சதுலேருந்து இத்தனை வருஷமாக நீ அவனை ஏமாத்திட்டு இருந்திருக்க, எல்லா வகையிலையும் உங்ககிட்டேருந்து அவன் கெட்ட பழக்கத்தை மட்டும்தான் கற்றுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை எங்கள் அண்ணாமலை பேசவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ரோஹிணி பற்றின விஷயம் தெரிஞ்சு யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியலை, முழுசாக ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் இப்போ என்ன ரோஹிணி ட்ராமா பண்ண போகிறீங்க, அடுத்தும் இதுக்கு ஏதாவது புதுசாக கதை வச்சுருப்பீங்களே, நீங்கள் என்ன சொல்லணும், இந்த வீட்டில் இருக்கவங்க அதை ஏற்றுக்க போகிறதே கிடையாது, அதனால் தயவு செஞ்சு இனி இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, இப்போ வாச்சும் செஞ்சது தப்புன்னு மனசார உணர்ந்து எல்லாக்கிட்டே மன்னிப்பு கேளுக்க பாருங்கள் அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்ல, ஸ்ருதி வந்துட்டு இப்படிப்பட்ட ஒருத்தவங்க இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்துட்டு நியாயம் பேசியிருக்காங்க அப்படின்றப்ப தான் எனக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு விஷயம் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ரோஹிணியை பார்த்து ஏமாந்து போனதை வந்துட்டு வெளிக்காட்டுற விதமாக அவரும் நின்றுட்டுருக்காரு. ஏமாந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தான் அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ரோஹிணி சொல் பேச்சை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்னல் மட்டும் இல்லாமல் கடைசியில் மீனா மூலமாகவே அந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு.